பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான முடிவை எடுக்க போறீங்க. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் பழகும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது இந்த செப்டம்பர் மாதத்தில் மிக முக்கியமான ஒன்று. சமூகத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து யாவும் அதிகரிக்க போகின்றது. மற்றவர்களுடைய நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பவர்களாக இருப்பவர்கள் தான் மகரம் ராசியில பிறந்த நீங்க. அதாவது நீங்க உங்களை பற்றி கூட கவலைப்பட மாட்டீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாம சில காரிய தாமதங்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல உண்டாகலாம். உடல் நிலையில் பெருசா பாதிப்புகள் இருக்காதுன்னே சொல்ல வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் பகை ஏற்படலாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்களின் போது தடங்கள், வீண் செலவு போன்றவை கூட ஏற்படும். இருந்தாலும் நன்மைகள் தான் உண்டாகும். உங்களுடைய பயணத்தால் பண வரவு ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். வாகன யோகம் உண்டு. பெரியோர்களுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும். மனதில் தைரியம் உண்டாகிவிடும். எதிலும் தயக்கமோ பயமோ உங்களுக்கு ஏற்படாது. அந்த அளவுக்கு ஒரு திடமான முடிவை, திடமான மனநிலையோட நீங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்க போறீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. வெற்றிகரமாக செய்து முடித்திடுவீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களா இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. உங்களுடைய செயல் திறமை அதிகரிப்பதோட வாக்கு வன்மையால், பேச்சு திறமையால் லாபம் உண்டாகிவிடும். பழைய பாக்கிகள் எல்லாமே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை நிச்சயம் கொடுத்துடும். புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகிவிடும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. மகிழ்ச்சியான நிலையில் குடும்பம் செல்லும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடித்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சகஜ நிலை காணப்படும். கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கிட்டும். குழந்தைகளுடைய கல்விக்காக சற்று பாடுபட வேண்டியிருக்கும். குழந்தைகள் திறமையை, அதாவது குழந்தைகளுடைய திறமைகளை கண்டு நீங்களே ஒரு மெச்சும் அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். யாரிடமும் பேசும்போது சற்று நிதானமாக பேசுங்க. நீங்கள் உங்களுடைய வெற்றிக்காக சற்று கடுமையாக பாடுபட்டாலும் 2 மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு தேவையான பண உதவி அப்படின்றது நிச்சயம் கிடைத்துவிடும். நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு தகவல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றபடியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு செயல்படலை அப்படின்னா பிரச்சனை தான். அதிக கோபத்தால் வீண் பகை கூட அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு உண்டாகலாம். மேலிடத்திலிருந்து வரும் உத்தரவுகளை தாமதிக்காமல் செய்து முடிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. கல்வியில் ஒரு முன்னேற்றமான காலகட்டம்னே இந்த மாதம், செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகின்றது. வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கோ நிதிநிலை உயர்ந்துவிடும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் குறையும் காலகட்டம் இது. வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைத்துவிடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வேலை செய்கிற இடத்துல இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. அப்படி இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அடியோடு விலகப் போகின்றது. எதிர்ப்புகள் நீங்கி லாபம் அடைய போகிறீங்க. நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியை கொடுக்க போகின்றது. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நிச்சயம் கிடைத்துவிடும். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் காலம் இது. குதூகலம் அதிகரித்து பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகிவிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போட வாய்ப்புகள் உண்டாகும். தொல்லைகள் எல்லாம் நீங்கும் காலம். திறமை அதிகப்படியாக வெளிப்படும். இந்த மாதம் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது.
மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும். இதனால அனுசரித்து போங்க. மனக்கவலைகள் கூட உண்டாகலாம். வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத ஒரு நிலையும் உண்டாகலாம். கவனமாக செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்து எந்த ஒரு காரியத்திலையும் கவனமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா மிக பெரும் அளவில் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திலேயே உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலனை கொடுக்கும். மனதில் புதிய உற்சாகம் உண்டாகிவிட்டும். தன்னம்பிக்கை அதிகரிச்சிட்டும். உங்களுடைய முயற்சிக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைத்துவிடும். நீங்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லாம் நன்மையிலேயே சென்று முடியும். உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாம் மிக பெரும் ஒரு நபரால் தீர்த்து வைக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேல் அதிகாரிகள் சொன்னதை நீங்கள் தட்டாமல் செய்ததால், செய்ய போவதால் உங்களுக்கு நிச்சயம் லாபம் உண்டாகிடும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரப்போகின்றது. கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து நல்ல ஒரு முடிவை எடுக்க போறீங்க. உங்களுடைய குடும்பம் உங்களால் மிக பெரும் நிலையை அடைய போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் குடும்ப ரீதியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம் இது. புதிய முயற்சிகளை தள்ளி போடாமல் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் நன்மையிலேயே முடியும். பல தடைகளை தாண்டி மிக பெரும் சாதனைகளை செய்ய காத்து கொண்டிருக்கீங்க. இந்த மாதத்தில் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு உதவ காத்து கொண்டிருக்கிறார்கள். ராகு கேது பகவான்களுடைய நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேர்ந்துவிடும். எப்பேற்பட்ட வேலையையும் எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு திறமையை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இந்த செப்டம்பர் மாதத்தில் பல நன்மைகளை அள்ளி கொடுக்க ஒரு அருமையான சூழலை உங்களுக்கு அமைத்து தருவார். வரக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்பதைப் போல சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் உங்களுக்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றது. குடும்ப ரீதியாக கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் இந்த செப்டம்பர் மாதத்தில் அற்புத பலன்களை பெற போறீங்க. தொழில் ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிச்சயம் மிக பெருமளவில் வருமானம் உண்டாக போகின்றது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள் நீங்க போகின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரப்போகின்றது. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். குறிப்பாக விஐபிகளின் அறிமுகம் கிடைப்பதற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கின்றது. வரக்கூடிய அந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. அவங்களால தான் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளார வரும். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையை உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுக்க போகின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாம எல்லாம் நன்மைக்கே, நன்மையே நடக்கும், நல்லது தான் நடக்கும் என்று எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தடுத்து உங்களுடைய முயற்சிகளை செயல்படுத்தினால் இந்த காலகட்டத்தில் உங்களை அசைக்க ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்றத 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். இந்த 2024 செப்டம்பர் மாதம் முடிவதற்குள்ளார செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி உண்டாகிடும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுட்டோம். மிக பெரும் ஒரு லாபத்தை அனைத்து வகையிலையும் உங்களால் நிச்சயம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 8, 9. அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் 16, செப்டம்பர் 26, செப்டம்பர் 30. இந்த அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட எண்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். அதாவது ஏதோ ஒரு விளையாட்டிலேயோ அல்லது மற்ற இடங்கள்லேயோ எண்கள் ரீதியாக உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தலாம். நல்ல ஒரு காரியத்தை
நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த அதிர்ஷ்ட தினங்களையும் அதிர்ஷ்ட கிழமைகளையும் பயன்படுத்தினா நல்லதே நடக்கும். நீங்கள் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை ஒவ்வொரு விநாயக பெருமானின் வழிபாட்டின் போதும் 21 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏற்றம்தான், முன்னேற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.